இந்த இங்கிலீஷ் ஸ்டோரியில எல்லாம் லாஸ்ட் லைன் முடிக்கிறப்ப and they lived happily ever after அப்படின்னு முடிப்பாங்க. கதைகள்ல கூட அந்த நாட்டுல நல்ல மழை பெஞ்சதுனால விவசாயம் நல்லபடியா நடந்து அந்த நாட்டு மக்கள் சுகமாய் சுபிட்சமாய் வாழ்ந்தார்கள் அப்படின்னு முடிப்பாங்க. அதே மாதிரி வேதத்துல கூட ஒரு இஸ்ரவேலர்கள் கதையில முடிக்கிறப்ப அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல முடிக்கிறாங்க. இந்த செல்வமாய் சுபிட்சமாய் சுகமாய் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில்லா ஒரு முழுமையா வளமா பிளென்டிஃபுல்லா பெரும் நன்மைகளை சுதந்திரிச்சு சுகமா சுபிட்சமா செழிப்பா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி வருது. அதோட அர்த்தம் இந்த சுபிட்சம் அப்படிங்கறது ஆசீர்வதிக்கிறப்ப ஒருத்தவங்க வாழ்த்துறப்ப சுபிட்சம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. சுபிட்சமா இருங்க, இனிமே எல்லாமே சுபிட்சம் தான் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. அப்ப இந்த சுபிட்சம் அல்லது இந்த ப்ராஸ்பரிட்டிங்கிறது ஒரு பீஸா மாதிரி. இப்ப பீஸா ஒரே ஒரு லேயர் மட்டும் இருக்காது, லேயர் லேயரா இருக்கும். முதல்ல அந்த மாவை பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாதிரி நல்லா பெரிய ரவுண்டா தேய்ப்பாங்க. அதுக்கு மேல டொமேட்டோ சாஸ் நல்ல ஒரு அடுத்த ஒரு லேயரா போடுவாங்க. அடுத்து சீஸ துருவி போட்டு அது ஒரு லேயரா ஃபுல்லா போடுவாங்க. அதுக்கு மேல வெஜிடபிள்ஸ், ஆனியன், சிக்கன், மஷ்ரூம், பனீர், டொமேட்டோஸ், கேப்சிகம், கார்ன், பிளாக் ஆலிவ், மின்ட், கிரீன் பெப்பர், லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேயர்ஸ் வைப்பாங்க. லேயர் மேல லேயரா, டாப்பிங் மேல டாப்பிங்கா இந்த பீஸா மேல எப்படி இருக்கோ அதே மாதிரி நன்மை மேல நன்மை, ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதம், சுகத்து மேல சுகம், செழிப்பு மேல செழிப்பு அப்படின்னு டாப்பிங் டாப்பிங்கா உருவாகும். லேயர் லேயரா பீஸா மாதிரி. அதான் சுபிட்சம் அப்படிங்கிறது. காட்ஸோட கிரேட் குட்னஸ் நம்ம மேல வர்றப்ப ஃபர்ஸ்ட் எப்படி அந்த மாவு ஷீட் போடுறாங்க, அதே மாதிரி உங்களுக்குரிய டெரிட்டரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிடிப்பீங்க. அடுத்து அந்த சாசி லேயர், அந்த சீசி லேயர் போடுற மாதிரி ஜூசியான நல்ல தண்ணீர் உள்ள நிலங்களை பட்டா போடுவீங்க. அடுத்து விதவிதமான இன்கிரீடியன்ஸ் எப்படி அந்த அடுத்தடுத்த லேயர் அந்த பீஸாவில் ஆட் பண்றாங்களோ அது மாதிரி அருமையும் இனிமையுமான பொருட்கள் நிறைந்த வீடுகள், தோப்புகள், துறவுகள், தோட்டங்கள், பண்ணைகள், பண்ணை வீடுகள் உங்களுக்காக போடப்படும். இதெல்லாம் லேயர் ஆஃப் டாப்பிங்ஸ் மாதிரி எல்லாம் தனித்தனியா இருக்கும். உள்ள போறப்ப எல்லாம் தனித்தனியா போகும். ஆனா உள்ள பேக் பண்ணி வெளியில வர்றப்ப அது டோட்டல் பேக்கேஜா அது மெர்ஜ் ஆகி அப்படியே உப்பி போய் வரும். அதே மாதிரி நீங்களும் உங்க பிள்ளைங்களும் உங்களோட தலைமுறைகளும் தலைமுறைகளும் அந்த லேயர் ஆஃப் பிளெஸிங்ஸ் பெற்றுட்டு வெளி உலகத்துக்கு நீங்க எப்படி தெரிவீங்கன்னா உப்பி தெரிவீங்க, செழிப்பா தெரிவீங்க. கடவுளோட பெரிய தயவு உங்களுக்காக இறங்கி வேலை செய்யறப்ப அநேக நன்மைகள் உங்க மேல லேயர் லேயரா விழும். பிதா பீஸா மஸ்ட் ரைட்டா, ப்ராஸ்பரிட்டி பீஸா கிடைச்சிடும் லேசா.